மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பெரிய எதிர்பார்ப்புல கூலி திரைப்படம் இன்றைக்கு காலையில வெளியா இருக்குது. நீங்களும் படம் பார்த்துட்டீங்க. முதற்கட்டமா உங்களோட பார்வை என்ன சார்? படம் ரஜினி படம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதாவது முழுக்க பார்த்தீங்கன்னா அவுட் அண்ட் அவுட் ரஜினியை காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேமுக்குமே ரஜினிக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் ரஜினியே வராரு. ஜெயிலருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி அந்த தேர்வு செய்கிற கதாபாத்திரங்கள் ரொம்ப மாசான விஷயங்கள் வேணாம் அப்படின்னு ரஜினி தவிர்த்துட்டு வராரா, இல்லை லோகேஷ் இயக்குனராக வேண்டாம் அப்படின்னு நினச்சாரான்னு தெரில. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி ஜெயிலருக்கு அப்புறம் ஜெயிலர் மாதிரி பேட்டர்னில் ஒரு ஏஜ்டு கெட்டப்பில் நடிச்சிருந்தாரு. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்குது. அதில் வின்டேஜ் ரஜினி, அதாவது கிட்டத்தட்ட 80s ரஜினி, முரட்டுக்காலை, தீ, அப்புறம் பார்த்தீங்கன்னா போக்கிரி ராஜா, பொல்லாதவன், அந்த மாதிரி ஒரு முரட்டுத்தனமான ஒரு ரஜினி இருப்பார் இல்லையா, அந்த ரஜினியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. டிஏஜிங் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது, பொருத்தமாக இருக்குது அந்த அந்த கதாபாத்திரம் ரஜினிக்கு. ஸோ பழைய ரஜினியை பார்க்குற மாதிரியே இருக்குது. பழைய கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடியே ஷூட் பண்ணிட்டாங்களோ, இப்போதான் போடுறாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரஜினி, சத்யராஜ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு காருக்குள்ள உட்காந்துட்டு பேசுகிறாங்க. அந்த காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிஏஜிங் போர்ஷன் 2 பேருமே டிஏஜிங் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. வாய்ஸுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது வாய்ஸ் அவ்வளோ பொருத்தமாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த உருவமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ரஜினி, சத்யராஜ் மிஸ்டர் பரத்தில் நடிச்சிருந்தாங்க. நல்ல ஒரு ரஜினி ஹீரோவாகவும் வில்லனாகவும் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் சத்யராஜ் ரஜினியோடைய நெருங்கிய நண்பர். சத்யராஜுடைய தங்கச்சி தான் ரஜினி திருமணம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கதை போகுது. ஸோ 30 ஆண்டுகள் சத்யராஜும் ரஜினியும் ஏதோ ஒரு சில காரணங்கள்னால பிரிஞ்சிருக்காங்கிற மாதிரியும், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஜினி ஒரு கூலியாக இருந்த மாதிரியும், அப்புறம் பார்த்தீங்கன்னா 30 ஆண்டுகள் கழித்து சத்யராஜ் இறந்துட்டார் அப்படிங்கிற தகவல் ரஜினிக்கு கிடைச்சி ரஜினி போய் சத்யராஜை பார்க்க போகிறாரு. அங்கே சுதிகாசன் ரஜினியை பார்க்கறதுக்கு அனுமதிக்காமல், போங்க நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுறாங்க. ரஜினி வெளியில் வராரு. அதாவது சத்யராஜ் எரியூட்டுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்து பார்க்குறாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆத்மாத்மான நண்பன் அவர் இன்னைக்கு இறந்துட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது ரஜினிக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அது என்ன அப்படின்னா, சத்யராஜ் இயற்கையாக ஹார்ட் அட்டாக்ல இறக்கலை, அவர் ஒரு கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு தெரிய வருது. ஸோ கொலை செய்யப்பட்டார் அப்படின்னா என்ன காரணத்துக்காக கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறத ரஜினி தேடி போகிறாரு. அதாவது விசாகப்பட்டினம் ஹார்பருக்கு போகிறாரு. ஹார்பருக்கு ஏன் அங்கே போகிறார் அப்படின்னா, சத்யராஜ் கடைசியாக பல தடவை அந்த ஹார்பருக்கு போயிட்டு வந்திருக்காரு. அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. ஸோ அதனால் அங்கே போகிறாரு. அங்கே என்ன நடந்துச்சுங்கிறது தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ நாகார்ஜுனா அங்கே பார்த்திங்கன்னா ஒரு டான் மாதிரி அந்த ஹார்பரை ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. ஸோ நாகார்ஜுனா தான் இந்த கொலையை செஞ்சுருப்பாரா அப்படிங்கிற பார்வையில் பார்க்குறாரு. ஆனால் அந்த கொலையை செஞ்சது வேற ஒருத்தர் அப்படின்னு தெரிய வரும்போது ஷாக் ஆகுது. ஆடியன்ஸுக்குமே பார்த்திங்கன்னா பெரிய ஷாக் அந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் அந்த கொலை செய்யப்பட்டவர் எப்படி தண்டிக்கப்படுறார், அது இல்லாமல் இந்த ஹார்பர் நடக்கிற பல விஷயங்கள், கள்ளக்கடத்தல்லேருந்து பல விஷயங்கள், அப்புறம் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அதாவது இதயத்தை திருடி விற்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நடுவில் இதெல்லாம் வர இடைச்சர்கள்லாம் இருக்குது. ஸோ மொத்தத்தில் ரஜினி கூலியாக இருந்திருக்காரு 30 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறதும், அந்த கூலிகளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி போராடினாரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிறதும். ஸோ இதுக்கப்புறம் இப்போ இந்த கரண்ட்டில் சத்யராஜ் மேட்டரில் இந்த படம் எப்படி முடியுது அப்படிங்கிறது தான் கதையாக இருக்குது. இதுக்கு நடுவில் சுதிகாசன் அவங்க முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் கவர்ச்சி, கிளாமர் இந்த மாதிரி கதாபாத்திரத்தில் தான் அவங்கள பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் அதாவது நடிச்சிருக்காங்க மட்டும் இல்லை, முழு நீள படத்துலையுமே சுதிகாசன் இருக்காங்க. ரஜினிக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அந்த அளவுக்கு சுதிகாசன் இருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, ரஜினி ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். காரணம் ரஜினி இந்த படத்தில் நல்லா ஆக்ஷன் பண்ணியிருக்காரு, நிறைய இடங்களில் பிரமாதமாக நடிச்சிருக்காரு. ஸோ எல்லாமே கலந்த கலவையாக இருக்குது. அதனால நிச்சயமாக ரஜினி ரசிகர்களுக்கு இது பெரிய ட்ரீட்டாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது பாஷாவில் பேசுவார்ல, நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரியான ரஜினி டைலாக்லாம் இல்லை. அதெல்லாம் ஒரு தவிர்த்துருக்காங்க. ஜெயிலர் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுனால ஜெயிலருடைய பேட்டர்னே பார்த்தீங்களா கொஞ்சம் ஷட்டில்டாக தான் நடிச்சிருப்பார் ரஜினி. ஸோ ஆமாம், அதே மாதிரி கதாபாத்திரம் ரஜினி நடிக்க வச்சா அதே மாதிரி வெற்றி அடையும் அப்படின்ற மாதிரி ஒரு கோணத்தில் லோகேஷ் யோசிச்சாரான்னு தெரில. ஸோ அது மைனஸ். அதே மாதிரி கேரக்டர்ல நடிச்சா அதே அளவு வெற்றி பெறுமா அப்படின்னு லோகேஷ் யோசிச்சாரம் தெரியலன்னு சொன்னீங்களா, அதே அளவு வெற்றி பெறும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, வெற்றி அப்படிங்கிறதை விட சார் டிவைடடான ரிப்போர்ட் இருக்குது. அதாவது படம் நல்லா இருக்குன்னு ஒரு சாராரும், படம் நல்லா இல்லைன்னு ஒரு சாராரும். இல்லை மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா
ரஜினி ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரஜினி ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, ரஜினியை வந்து கொண்டாடக்கூடிய ரசிகர்கள், ரஜினியை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 வருஷமா ரசிக்கிறாங்க இல்லையா? என்ஜாய் பண்றாங்க இல்லையா ரஜினியுடைய ஆக்ஷனை. அப்படிப்பட்ட ரசிகர்களுக்கு வந்து நிச்சயமா அந்த படம் பிடிக்கும். அது வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ரஜினி நிச்சயமா ரசிகர்களை ஏமாற்றிட்டார் நம்ம எந்த இடத்துலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ரஜினி வந்து வின்டேஜ் ரஜினியா இருக்கும்போதும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அதே மாதிரி ஓல்டு கெட்டப்ல ரஜினி வரும்போதும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ரஜினி அவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் அதை வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் ஆகட்டும், பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ரஜினியை பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே சொல்ல முடியாது. இது ரஜினி ரசிகர்களுக்கு நிச்சயம் பிடிக்கும், அதுல டவுட்டே கிடையாது. ரஜினியை தாண்டி சௌபின் வந்து ஒரு மிரட்டலான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் பலரும் பாராட்டிட்டு இருக்காங்க இல்லையா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபகத் ஃபாசில் தான் வந்து புக் பண்ண போயிருந்திருக்காங்க. அது டேட்ஸ் ஏதோ கிடைக்காதனால சௌபினை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு லோகேஷ். சௌபினை தான் அந்த கதாபாத்திரத்துக்கு போட போகிறோம் அப்படின்னும் போது ரஜினி கேட்டிருக்காரு, இது வந்து பெரிய கதாபாத்திரம் ஆச்சு, தாங்குவாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அப்போ வந்து இல்லை சார் வேற மாதிரி நடிப்பார், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் நான் மலையாள படங்களில் பார்த்துருக்கேன், நிச்சயமாக அந்த கேரக்டருக்கு பொருந்துவாருன்னு சொல்லி லோகேஷ் தான் ரஜினியை கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. ரஜினி ஓகே ஆஸ் அ டேரக்டர் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஷௌபின் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தூக்கி சாப்பிட்டார். அதாவது வந்து எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை யாருமே கொடுத்ததில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட அவருடைய எல்லா விதமான முகபாவனைகள், கத்துறதாகட்டும், வில்லத்தனமாகட்டும், எல்லாமே நல்லா இருக்கு. பல வருஷங்களுக்கு முன்னாடி ரகுவரன் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ரசிக்கப்பட்டார், ஒரு வில்லனாக ரசிக்கப்பட்டார். அவர் வந்து ஒரு ஆக்ரோஷமாகவும் பண்ணுவார், ஒரு ஷட்டில்டாகவும் பண்ணுவார். எப்படி பண்ணாலும் ரகுவரனை ரசித்தாங்க. அதுக்கப்புறம் ரகுவரன் மறைவுக்கு அப்புறம் ஒரு பெரிய எப்படி சொல்றது, ஒரு நல்ல வில்லன் தமிழ் சினிமாவில் இருக்காரா அப்படின்னா இல்லை. பிரகாஷ்ராஜ் நடுவில் பண்ணார், இப்போ அவருமே பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் இல்லை, பெருசாக இல்லை. ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஷௌபின் வந்து இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவருடைய எப்படி பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறதுனால நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்களுக்கு, அவருக்கு நிறைய படங்களுக்கு தமிழ் படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா வில்லன் கதாபாத்திரமாக நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு காட்சியில் சுதிகா சென்டர் ரஜினி சொல்வார், அவர் கையில் விலங்கு போடு, கழுத்துலேயும் விலங்கு போடு அப்படின்னுவார். அதெல்லாம் விலங்கு போட்டுட்டு கத்துற சீன் ஆகட்டும், அதோட பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஓடி வர்றது, இந்த காரில் தாவறது, எல்லாமே ஷௌபினை பொறுத்த வரைக்கும் இந்த படம் அவருடைய வாழ்க்கை, அதில் வந்து நம்ம ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு அதாவது எப்படி சொல்றது, கடின உழைப்பு வந்து போட்டிருக்காரு, சக்ஸஸ் பண்ணி ஆகணும்னு. ஸோ அந்த சக்ஸஸ் பண்ணி ஆகணும்னு உழைச்சதுக்கு நிச்சயமாக பலன் கிடைச்சிருக்கு. டான்ஸும் எக்ஸலண்ட்டாக பண்ணுறாரு. அந்த பாட்டு, அந்த மோனிகா பாட்டெலாம் வந்தப்போ டான்ஸ் மட்டும் தான் பண்ணுறாரு போல, ஏதோ ஒரு காமெடி தான் பண்ணுறாரு போல, ஒரு சின்ன போர்ஷன் தான் ஷௌபினுக்கு இருக்குன்னு நினைச்சாங்க. இன்னும் சொல்லப்போனால் நாகார்ஜுனை விட அதிகமான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஷௌபினுக்கு தான். மெயின் வில்லன் இவரா அவரான டவுட் வரும். மெயின் வில்லன் இவரா அவரான்னு டவுட்டர் அளவுக்கு வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரு காட்சி ஷௌபினோட நடிப்பை பற்றி சொல்லணும்னா, நாகார்ஜுனா சொல்லுவார், இவரை வந்து கொன்னாச்சு, நீ கொண்டு போய் வந்து சுடுகாட்டில் புதைச்சிரு அப்படின்னு ரஜினிட்டு சொல்லுவார். ரஜினி வந்து சுடுகாட்டில் வந்து ஷௌபினை புதைப்பார். அந்த நேரத்தில் மழை பெய்யும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மூச்சு, அவர் வந்து உள்ள இருக்கிற பாடி வந்து மூச்சு விடுறதுக்கான காட்சிகள் காமிச்சிருப்பாங்க. மண் வந்து அப்படி குப்பைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் கையை தூக்குவார், அப்படி தூக்கிட்டு எந்திரிப்பார். முகம் உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சேரோடு இருப்பார். அந்த இடத்துல அந்த சேரை தடவிட்டு என்னை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுவார். பார்த்தீங்களா, அந்த காட்சியெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதாவது வந்து நல்ல சிறந்த நடிகர் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் வரைக்கும் அவருக்கான ஒரு பில்டப் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, பெரிய குழி தோண்டிருப்பாங்க, அந்த இவ்வளோ பெரிய குழி எதுக்கு அப்படின்னு யாரை கேட்பாங்க. இல்லை இவரெல்லாம் எந்திரிச்சு வந்துருவாரு அப்படின்னு சொல்லுவார். ஆமா, ஸோ அவருக்கான ஒரு கேரக்டர் வந்து பக்காவா பண்ணியிருக்காரு இல்லையா? இல்லை, ஷௌபின் கேரக்டர் இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து அவர் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அதனால் அவருக்கு நிச்சயமாக பெரிய பேரும் புகழும் கிடைக்கும். சௌபின் கேரக்டருக்குள்ள அழுத்தம் வந்து நாகார்ஜுனா மெயின் வில்லன் கேரக்டருக்கு இருந்தது நினைக்கிறீங்க? இல்லை, நாகார்ஜுனா பொறுத்த வரைக்கும் சார் அந்த விசாகப்பட்டினம் ஹார்பரை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிற ஒரு டானா, அதாவது மிகப்பெரிய கோடீஸ்வரனா, செல்வந்தரா அவர் வந்திருக்காரு, இந்த படத்தில் வராரு. ஸோ அதுக்கான உடை நடை எல்லாமே பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனாட்ட இருக்குது. நாகார்ஜுனா வந்து குறைச்சலாம் நம்ம மதிப்பிடவே முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷாக, ரொம்ப ஸ்டைலிஷாக, ஒரு மாதிரி ஷட்டில்டாக, ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக வந்து நாகார்ஜுனா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவருக்கு 65 வயசு இல்லையா? 65 வயசு மாதிரி அது கிட்டத்தட்ட அந்த வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸுமே வந்து வேற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கத்துற மாதிரியோ ரொம்ப ஆக்ரோஷமா நடிக்கிற மாதிரியோ இல்லாமல் வேற மாதிரி நடிச்சிருக்காரு. அது நல்லா இருக்கு அந்த கேரக்டர். ஸோ உபேந்திராவோட கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஜினியோட நண்பராக வராரு. இதுக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்க்கும்போது அவரும் இவரும் கூலியாக இருந்திருக்காங்க, ரஜினியும் உபேந்திராவும். கிளைமேக்ஸ் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னடா உபேந்திராவை காணா, அமீர் கான்லாம் பார்த்தீங்கன்னா காணவே காணோம். அது உபேந்திரா வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மேன்ஷன் ஃபைட்டும் போது வந்து ரஜினி கூப்பிட்றாரு உபேந்திரா பேரை சொல்லி.
அப்போ உபேந்திரா வந்து அவர் ஃபைட் பண்றாரு. அதுலேருந்து உபேந்திரா வந்து டிராவல் ஆகுறாரு. ஃப்ளாஷ்பேக் காட்சிலையும் உபேந்திரா இருக்காரு. ஸோ அவருக்கான மாஸ் சீன்ஸ் இருக்கு இல்லையா? அவருக்கான மாஸ் சீன்ஸ் இருக்கு. அவருக்கு ஃபைட் கொடுத்துருக்காங்க. நல்லா எக்ஸ்ட்ராடனரியா பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி வந்து கன்னட படங்களில் பார்த்துருப்போம். நல்லா நடிக்கக்கூடிய நடிகர். ஆக்ஷன்லாம் நல்லா பண்ணுவார். ஸோ இது கொஞ்சம் அதுக்கான ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அமீர் கானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசி காட்சி, அதாவது வந்து கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து ஹெலிகாப்டரில் வந்து இறங்குறாரு. நாயோட இறங்குறாரு. எனக்கு தெரிஞ்சு வந்து 20 கோடி ரூபா சம்பளம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. 15 நாள் அது ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. 15 நாள் ஷூட் பண்ணுறது தேவைப்பட்டிருக்கும். காரணம் இன்னைக்கு வந்துன்னா ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட ரொம்ப சூப்பராக இருக்கு. அதாவது வந்து ஒளிப்பதிவு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டை காட்சிகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்தில் அவர் என்ன சொல்லி நடிக்க வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் தெரியல. எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா கேமியோ அப்படின்னா அது வந்து அமீர் கான் தான். அமீர் கான் வந்து இந்த கடைசி காட்சியில வந்து இறங்குறாரு. ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்காரு. அங்கங்க டாட்டோ எல்லாம். அதே ஷார்ட்ஸோட ஆமா, துப்பாக்கி. ஆமா, ஆடியோ லான்ச்சுக்கு வந்த மாதிரி தான் துப்பாக்கி எல்லாம் தூக்கி சுடுற மாதிரி ஒரு சின்ன ஒரு காட்சி அமைப்பு. அது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா வந்து ஒரு காட்சி வந்தா கூட அந்த காட்சி வந்து கொஞ்சம் நகைச்சுவையாகவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ கடைசியாக ஒரு காட்சி, அதாவது வந்து அமீர் கான், அப்புறம் வந்து ரஜினி, அப்புறம் வந்து உபேந்திரா 3 பேருமே வந்து ஒன்றா பீடி பற்ற வைக்கிற காட்சியெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த படத்தில் ஃப்ரேமிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் சின்ன கதாபாத்திரம் அமீர் கானுக்கு. அதே மாதிரி ரச்சிதா அப்படிங்கிற கேரக்டர் வந்து சௌபினோட ஒய்ஃபா பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த கேரக்டர் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மாற்றம் நடக்குது இல்லையா? நீங்க எதிர்பார்த்தீங்களா அந்த ட்விஸ்ட் எல்லாம்? அந்த பொண்ணு லவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவ்வளோ இன்னசென்ட்டா, அவ்வளோ வந்து ஒரு அமுல் பேபி மாதிரி வந்து இருந்துச்சு. ரொம்ப அந்த பொண்ணு பெர்ஃபார்மன்ஸ் வந்து செமையா பண்ணிச்சு. எப்படி ஷோபின் வந்து பெர்ஃபார்மன்ஸ் படம் ஃபுல்லா பண்ணியிருந்தாரோ அந்த பொண்ணுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காட்சி வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா பண்ணிருந்துச்சு. டயலாக் எல்லாம் கூட கொஞ்சம் வல்கரான டயலாக் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணுக்கு. ஆனால் எல்லாத்தையுமே நல்லா பேசி அருமையா தன்னுடைய நடிப்பு வந்து முழுமையா வெளிப்படுத்திருந்துச்சு அந்த பொண்ணு. டு ஆக்ஷன் கொஞ்சம் அடி தடி எல்லாம் கூட பண்ணியிருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஏஜென்ட் டீனா இந்த விக்ரம்ல இருந்துச்சு இல்லையா, அந்த கேரக்டருக்கு இந்த கேரக்டரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சாயல். அந்த பொண்ணுடைய உடல் அமைப்பு, அதனுடைய கலர் தான் வேறையே தவிர, இந்த பொண்ணோட உடல் அமைப்பு கலர் தான் வேறையே தவிர கிட்டத்தட்ட அதே சாயல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதே சாயல்னால அது ரசிகர்கள் பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட அந்த ஏஜென்ட் டீனா மாதிரியே இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ அது பேசுகிறாங்க அப்படின்னும் போது அந்த கேரக்டர் கொஞ்சம் இறங்குது. உண்மையாலுமே அது அந்த பொண்ணு ஆனால் நல்லா நடிச்சிருக்கு. ஸோ கம்பேர் பண்ணும்போது அது இறங்கு ஒரே சாயலோடு இருக்குது அப்படின்னு. அதே இந்த சாயலோடு இருக்குது அப்படின்னு பேசும்போது சார், இப்போ இந்த ஜெயிலருடைய சாயல் நிறைய இதில் இருக்குது. ஜெயிலரில் வந்து ரஜினி எப்படிலாம் வந்து ஷட்டில்லாம் நடிச்சிருந்தாரோ அதே மாதிரி தான் அந்த வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து டைலாக் இல்லாமல், பெருசாக டான்ஸ் ஆடுறதெல்லாம் இல்லாமல், ஒரு மாதிரி பேட்டானா ஒரு ரஜினி இதுக்கு 74 வயசாச்சு, இனிமேல் இப்படி ட்ராவல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மூட்லேயே வந்து நெல்சனும் பண்ணியிருந்தாரு. அது பெரிய வெற்றி படமானதுனால ஒருவேளை அதே பேட்டர்ன் வந்து ரஜினி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரா லோகேஷ்ட, இல்லை லோகேஷே வந்து இது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணியிருப்பாரான்னு தெரியல. அந்த 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 ஸ்க்ரீன் பிளே பண்ணி அந்த ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இன்னும் கூட என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, ரஜினிக்கு இன்னும் நிறைய மாசான டைலாக்ஸ், நான் சொன்னேன்ல இந்த பாஷா டைலாக் மாதிரி பல விதமான டைலாக்ஸ் இருக்குது ரஜினிகிட்ட. அது மாதிரி கொஞ்சம் ஹியூமர் சென்ஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ரஜினி வந்து சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட அவருடைய ஏஜுக்கு இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்காரான்னா அது பாராட்ட வேண்டிய விஷயம் தான். அந்த அளவுக்கு ரஜினி ரசிகர்கள், நான் தான் சொன்னேன்ல முதல்ல சொன்ன மாதிரியே தான், ரஜினி ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை வந்து லோகேஷ் கொடுத்துருக்காரு. சில விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறது நம்ம பேச. எந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறீங்க? மிஸ் பண்ணிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியாது சார். இது கதை தான் கொஞ்சம் பழைய கதை. அதாவது வந்து ஒரு நண்பனை கொண்டுருவாங்க, அதை துப்பறிஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்பரில் தங்கம் கடத்துறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உடல் உறுப்பு கடத்துறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய கதை தான், டெம்ப்ளேட். அதாவது ஒரு மாஸ் ஹீரோ வச்சு இந்த மாதிரியான கதைகள் தான் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க. எல்லா நடிகர்களையும் வச்சு இயக்குநர்கள் இப்படி தான் கதையை வந்து தீர்மானிக்கிறாங்க, இப்படி தான் கதையை எடுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கதையில் புதுசு இருக்குமா அப்படின்னா கதையில் பெரிய புதுசு இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே, லோகேஷ் வந்து ஸ்க்ரீன் பிளேயை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக வந்து டஃப்பாக நல்ல கிரிப்பிங்காக வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா அந்த அந்த லோகேஷ் அவர் இதுக்கு முன்னாடி விக்ரம் கொடுத்த போது, அதுக்கப்புறம் மாஸ்டர் லியோலாம் கொடுத்த போது ஒரு டைப்பாக ஒரே பேட்டர்னில் வந்து, அதான் ஒரே டெம்ப்ளேட்டில் கொடுக்குற மாதிரியே வந்து இந்த படமும் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ பேசுகிறாங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். ஸோ இதெல்லாம் ஒரு மைனஸாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த காட்சிகள் நகர்வுகள், அதாவது வந்து முதல் 20 நிமிஷம்
அது ஸ்லோவாக தான் இருக்குது, கதை அப்படியே மெதுவாக மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் வந்து நல்ல ஃபயராக, எல்லா மூமெண்ட்டுமே ஃபயர் மூமெண்ட்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பல படங்களுடைய கம்பாரிசன், அதாவது ஜெயிலருடைய கம்பாரிசன், அது இல்லாமல் நம்ம லோகேஷனுடைய விக்ரம், மாஸ்டர், லியோ இதனுடைய கம்பாரிசன்லாம் வரதுனால கொஞ்சம் இந்த படம் வந்து, அதாவது எதிர்பார்த்த வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகங்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் ரஜினி ரசிகர்களுக்கு நிச்சயமா இது ஒரு ட்ரீட், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ரீமிக்ஸ் பாடல்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா லோகேஷ் பயன்படுத்தி, இளையராஜாக்கு வேலை வந்துருச்சு இல்லையா? இளையராஜாக்கு வேலை வந்துருச்சான்னு தெரியல, இல்லை காசு கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் அடுத்த வாரம் ஒரு நோட்டீஸ் ஒன்று வரும், ஒரு 10-15 கோடி கேட்டு. ஸோ அது தனியாக அவர் கொடுப்பாரு. ஒருவேளை சன் பிக்சர்ஸு ரஜினி அப்படிங்கிறதுனால கொடுக்காமலும் இருப்பார். ஸோ சொல்ல முடியாது. அவர் வனிதா விஜயகுமார்கிட்டே வந்து 1.5 கோடி கேட்கும் போது சன் பிக்சர்ஸ் ரஜினி கிட்ட வந்து ஒரு 15 கோடி கேட்கறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அந்த டாபிக்குள்ள நம்ம போக வேண்டாம். இந்த படத்தில் ரீமிக்ஸ் சாங்லாம் வந்து பொருந்தலை, அதாவது பெருசாக செட் ஆகலை இந்த படத்தில். அதான் சில காட்சிகள்ல அந்த கல்லூரி வாசல் பாட்டை ஒன்று யூஸ் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் சுத்தமாவே பொருந்தலை. ரீமிக்ஸ் எல்லாம் வந்து எடுபடலை, சில விஷயங்கள் எடுபடலை. மொத்தத்தில் வந்து லோகேஷ் கடுமையாக உழைச்சிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி அவர் வந்து கிரீஷ் கங்காதரன் நல்லா பண்ணியிருக்காரு. அன்பறிவு வந்து ஒரு ஒரு முக்கியமான கதாநாயகன் மாதிரி வந்து இந்த படத்துக்கு வந்து பங்களிப்பு கொடுத்துருக்காரு. அவருடைய சண்டை காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பிரமாதமாக இருக்குது. அனிருத்தோட மியூசிக்கை பற்றி நம்ம பேசல. அனிருத் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. குறிப்பாக பாடல்கள் பாடல்கள் இதுக்கு முன்னாடியே வந்து வெற்றி பெற்றுச்சு. இப்போ இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக அனிருத் பண்ணியிருக்காரு, அதில் ஒன்றும் டவுட் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி வாங்கின காசுக்கு வந்து அனிருத், ரஜினி எல்லாமே தங்களுடைய பங்களிப்பை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் இல்லையா? எதிர்பார்ப்போட தான் போயிருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்பு வந்து படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பூர்த்தி பண்ணிச்சா உங்களுக்கு? நான் பொதுவாக வந்து பெரிய எதிர்பார்ப்போட போகிறதில்ல. சமீபத்தில் உள்ள படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கமர்ஷியல் ஃபார்முலாக்குள்ள தான் இருக்குது. அதனால் பெருசாக எதிர்பார்ப்போட போகிறதில்ல. பட் இருந்தாலும் நானுமே வந்து ரஜினியை ரசித்து பார்க்கக்கூடியவன் தான். கிட்டத்தட்ட 15 வயசு 19 வயசுலேருந்தே ரஜினி ஃபேன் தான் நான். ஸோ ரஜினி என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு ஆர்வம் வந்து இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த படம் வந்து பெரிய லெவலில் எதிர்பார்க்கப்பட்ட படம், மிகப்பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ண படம். ஸோ அது இதை பூர்த்தி செஞ்சிருக்கா அப்படின்னா, என்னை கேட்டால் பூர்த்தி செய்யலை முழுமையாக அப்படின்னு தான் சொல்லுவேன். மறுபடியும் ஒரு விஷயம் சொல்கிறது என்ன அப்படின்னா, ரஜினி ரசிகர்களுக்கு இது ட்ரீட். ரொம்ப நன்றி சார். கூலி திரைப்படம் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.